படம் எப்படிமா இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம் சார். எனக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் அவ்வளவு பெரிய தலைவர் ஃபேன் இல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். எல்லாரும் பார்க்கலாம், நல்லா இருக்கு. தலைவர் படம் தான் ஃபுல்லா, அவர் ஃபுல்லா என்ட்ரி ஃபுல்லா தலைவர் ஃபுல்லா இருக்காரு. பியூட்டிஃபுல்லா எடுத்திருக்காரு படம். எப்படி நடிச்சிருக்காரு தலைவர்? தலைவர் நடிப்பு என்ன சொல்றதுக்கு இருக்கு, அடிச்சுக்கவே முடியாது சார். நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. யாரோட கேமியோ பெஸ்டா இருந்தது? தலைவர் நல்லா நடிச்சாரு. ஸ்ருதி ஹாசன் அந்த ரோலுக்கு பெர்ஃபெக்ட்டா கான்ட்ரிபியூட் பண்ணி நல்லா ஒரு பேலன்ஸ் மாதிரி இருந்துச்சு. சத்யராஜ் கேரக்டர் எல்லாமே பேலன்ஸ்டா இருந்துச்சு. ஸ்டோரி எந்த மாதிரி ஸ்டோரி? ஸ்டோரி சொல்லவே முடியாது சார். நான் ஸ்பாயில் பண்ணாலும் ஸ்பாயிலரே கொடுக்க முடியாத ஸ்டோரி இது. ஸ்டோரி எப்படி போகுமே தெரியாது, ஆனா கரெக்டா எண்டிங்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க சார். லோகேஷ் கனகராஜ் படம்னால ஹீரோயின் யாராச்சும் ஃபாலோ பண்றாரு லோகேஷ் கனகராஜ். இந்த படத்துல அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நிறைய பேருக்கு படம் பிடிக்கலன்னு போறாங்க, என்ன காரணம் நினைக்கிறீங்க? மேபி நிறைய வயலன்ஸ், அவங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் எல்லாருக்கும் வேற மாதிரி இருக்கும்ல. எனக்கு பிடிச்சது சார். நாகார்ஜுனா அவங்க கேரக்டர்ல எப்படி இருக்கு? நாகார்ஜுனா எல்லாரும் கேரக்டரும் லோகி கரெக்டா எல்லாருக்கும் பேலன்ஸா கொடுத்திருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களோட நேச்சருக்கு ஏத்த மாதிரி பல கேரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பேலன்ஸ்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூஜாக்கு ஒரு சாங் மட்டும் வராங்களா இல்ல வந்து அந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் தான் சார். ஷவுட்டிங் எப்படி பண்ணிருக்காங்க? ஷவுட்டிங் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா தான் பண்ணிருக்காங்க எல்லாருக்கும். ஆனா தலைவர் அடிச்சுக்கவே முடியாது சார். இன்டர்வல் சீன் எப்படி இருக்கு? இன்டர்வல் சீன் அவர் ஏதோ ஒரு வெளில வந்து நிப்பாரு, அப்புறம் பின்னாடி கிங் பின்னு ஏதோ ஒரு இடம் இருக்கும், அப்புறம் இன்டர்மிஷன் போட்டுருவாங்க. நல்லா இருக்கும் சீன். கரெக்டா எப்போ இன்டர்மிஷன் வர வேண்டாமோ அப்பதான் போடுவாரு லோகி. கிளைமாக்ஸ் அடிச்சுக்கவே நான் அழுதுட்டேன் சார். அடிச்சுக்கவே முடியாது. அவர் வந்து நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன், ஆனா எல்லாரும் அழுவாங்க. ஃபிளாஷ்பேக் சீன்ஸ் எப்படி இருக்கு? பழைய ரஜினி காமிக்கிற மாதிரி. ஆமா, எல்லாமே பழைய ரஜினி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் தான் காமிக்கல, கலர்டே காமிச்சாங்க. அவங்க வந்து எல்லா சீன்ஸும் லைக் முன்னாடி படம் பார்க்கலனாலும் புதுசா வந்தவங்களுக்கும் அந்த படம் புரியும். அனிருத் பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி போட்டுருக்காங்க? செம்மையா போட்டுருக்காங்க சார். தலைவர் என்ட்ரி, எக்ஸிட், இமோஷனலான சீன் எல்லாத்துக்கும் அனிருத் பெர்ஃபெக்ட்டா போட்டுருக்காங்க சார். கூலி 2 வர மாதிரி எதனாச்சும் முடிச்சிருக்காங்களா? மேபி இருக்கலாம், ஏன்னா லைக் ஒரு ஓபன் ஹுக்கா தான் விட்டுருக்காங்க கடைசியில. ஆனா மேபி வரலாம். படத்துக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க மேடம்? என்னோட ஃப்ரெண்ட் மூவி சார். எல்லாரும் பார்க்கலாம், ஜாலியா இருக்கும். என்ன ஆடியன்ஸ் வேணாலும் பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கே பிடிக்கும். ஏ சர்டிபிகேட் கொடுக்குற அளவுக்கு இந்த படம் ஏ சர்டிபிகேட்லாம் கொடுக்க தேவையே இல்லை சார். இந்த படம் அவ்வளோ பெரிய வயலன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இதோட மோசமான படம்லாம் வந்திருக்கு. இது யார் வேணாலும் பார்க்கலாம் சார். நல்ல படம், நல்லா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு சீன் கூட போர் அடிக்கல சார். எல்லாமே நல்லா ஆக்கியபைடா வச்சிருக்காரு லோகி. ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஏதோ ஸ்லோன்றாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு எதனா ஃபீல் ஆச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செகண்ட் ஹாஃபோட ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் செகண்ட் ஹாஃப்க்கே பேஸா இருந்துச்சு. ஸோ லைக் செகண்ட் ஹாஃப்ல நிறைய ட்விஸ்ட், பிளாட் ட்விஸ்ட், மெஸ்ஸியா இருந்துச்சு. ஆனா கடைசியில லோகி நல்லா முடிச்சிருக்காரு. ஓகே, நன்றி மேடம். ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு கூலிக்கு. அதுக்கு எப்படி அதை எப்படி நீங்க எந்த அளவுக்கு அது கரெக்டா ஏ சர்டிபிகேட் கொடுத்ததுக்கான காரணம் சொல்லிருக்காங்களா? இல்ல, ஏ சர்டிபிகேட் கொடுக்க தேவையே இல்ல. பிகாஸ் படம் மேபி சம் சீன்ஸ் வயலன்ஸ் அதிகமா. ஆனா இதோட மோசமான படம் தான் இருக்கு சார். இந்த படத்துக்கு வயலன்ஸ் ஏ ரேட்டட் கொடுக்கணும்னா வந்து என்ன பண்ண முடியாது சார். உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஓகே, தேங்க்ஸ்.